வணக்கம் and welcome to ஸ்ரீதர்ஸ் CCE. நம்ம NACL மெயின்ஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இங்கிலீஷ் பார்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்றத ப்ரீவியஸ் ஒரு 4 பேப்பர்ல நம்ம பார்த்துருப்போம். எப்படி வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்த உடனே பை த ஏஜ் ஆஃப் 3 சில்ட்ரன் எது ஃபர்ஸ்ட் என்னால வந்துட்டு எடுக்க முடியும், எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க வந்து லைன் பை லைன் பாருங்க. பார்க்கும் போதே எனக்கு கீவேர்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா பை த ஏஜ் ஆஃப் 3, by the age of 3 children can learn and show this emotion கொடுத்திருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு எமோஷன் ஒன்னு இருக்கு, அது ஃபர்ஸ்ட் வராது. tell him honestly how his behavior affects you. this is called empathy. empathy அப்படின்றது ஒரு எமோஷன். சரிங்களா? how to behave in public, how to react in public, அத பத்தி சொல்றது வந்துட்டு empathy. அப்படின்னும் போது நம்ம எமோஷன் this is called empathy. this is called empathy வந்த உடனே ஃபைனலா நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. as a result finally concluding அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஃபைனலா எடுக்கணும். this is called சொன்ன உடனே வந்துட்டு இது ஃபைனலா ஏன் வரக்கூடாதுன்னு எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இந்த சென்டென்ஸ்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன திஸ் எமோஷன்ன்றது எம்பத்தி. எம்பத்தியும் ஏவும் வந்துட்டு பேர். சரிங்களா? by the age of 3 children can learn and show this emotion. அப்போ see, this is called empathy. empathy this emotion. அப்போ C and A ஒரு pair. சரிங்களா? அடுத்தது so when you say at that age, again at that age ன்னு சொல்லியிருக்காங்க. so 3 வயசானவனே பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அட் தட் ஏஜ் அப்போ காம்பினேஷன் வந்துட்டு ஏ அண்ட் டி. ஏ அண்ட் டி. ஐ எம் கெட்டிங் upset because there is so much noise that I can't talk on the phone. This gives your child the change to see things from your perception. Show your child how you feel. இதுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? so show your child how you feel. நீங்க வந்துட்டு எமோஷன்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 3 வயசு ஆன உடனே எப்படி பிஹேவ் பண்ணும், இது அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நீங்க கோவமா பேசினா எப்படி அஃபெக்ட் ஆகும், மற்றவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும், இல்ல சிரிச்சு பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற எமோஷன்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஷோ யுவர் சைல்ட் ஹவ் யூ ஃபீல் அப்படின்றத சொல்லலாம். this will help him see his own feelings in your like a mirror. அப்புறம் show your child how you feel. tell him honestly how his behavior affects you. this will help him. அதாவது உங்க பிஹேவியர், அதாவது நம்மளோட பிஹேவியர் வந்துட்டு எப்படி மற்றவங்கள அஃபெக்ட் ஆகும் சொல்றத சொல்லி கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ வரணும். ஃபர்ஸ்ட் இ. நெக்ஸ்ட் tell him, அப்ப அந்த child tell him honestly how his behavior affects you அப்படின்றது அதனோட காம்பினேஷன் EB. நெக்ஸ்ட் இது சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகும்? this will help him see his own feelings in you like a mirror. ஸோ நம்ம என்ன எப்படி நன்னடத்தை எப்படி இருக்கோ அதை வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் வந்துட்டு பியோட காம்பினேஷன் BF. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? so this is called empathy. so அந்த feelings emotion சொல்லி கொடுக்கிறது தான் empathy அப்படின்றாங்க. so C வந்துட்டு combination of F. so combination நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ this is called empathy. அதுக்கப்புறமா வந்துட்டு this emotion அப்படின்றது connecting. ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா EBF, அடுத்தது வந்து FC. ஸோ இந்த வந்துட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறது பேரு எம்பத்தின்றாங்க. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் EBF. இ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட், அதனால இ எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அப்புறமா வந்து திஸ் இஸ் கால் எம்பத்தி அப்படின்னு சொல்ல வராங்க. இது ஒரு 3 ட்ரிப்ளெட். ஸோ நம்ம வந்துட்டு இந்த காம்பினேஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ EBFCAD இதுதான் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட். இப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கப்பா நம்மளுக்கு? which of the following sorry third sentence 1 2 3 third வந்துட்டு F, அடுத்தது sixth லாஸ்ட் வந்து D, லாஸ்ட் D, fourth C, fourth C, first வந்துட்டு E, first E, அடுத்த second B, second B, that's all. சரிங்களா? சிம்பிள். எதெல்லாம் என்னால பாசிபிள் கேஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே வந்துட்டு என்னால பேர் கிடைக்கும் போது பேர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வச்சு அதுல இருந்து கனெக்ட் பண்ணி வரும் ஆன்சர் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஃபார் கிவன் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சிங்கிள் எரர் தான் நம்மள கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பார்ப்போம். we or see increased market competition. we or see increased market competition. அது எத்தனை verb? இது ஒரு verb. now we are seen. சரிங்களா? increased competition seenன்றது வராது. சரிங்களா? seen helping verb ஓட வரும்போது நம்ம v3 form யூஸ் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தான் எரரிங்க. அடுத்தது the speed and degree of changes. இப்ப சப்ஜெக்ட்ல வந்துட்டு the speed and degree of changes, the chairman and the principal னா ரெண்டு பேர், the chairman and the principal of this college are coming now அப்படின்னா ரெண்டு பேர், the chairman and the principal போது ரெண்டு பேர், the chairman and principal of this college is coming now. இங்க ஒரு ஒரு நம்ம வந்துட்டு ஆர்டிகல் யூஸ் பண்ணும்போது போஸ்டிங் ஒரே பர்சன் தான், த பிரின்சிபல் அண்ட் சேர்மன் ஆர் த சேர்மன் அண்ட் பிரின்சிபல். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம தி கொடுத்துருந்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே பர்சன், ஒரே நவுனை டினோட் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. த ஸ்பீட் அண்ட் டிகிரி ஆஃப் சேஞ்சஸ் இன் த குளோபல் எக்கானமி. ஸோ மேக்ஸ் எஸ் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இதுதான், ஆஃப்க்கு முன்னாடி ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண நம்ம வந்துட்டு வேர்பு மேக்ஸ் சிங்குலரா இருந்ததுன்னா எஸ், இது ரெண்டும் ஒருத்தவங்கள தான் டினோட் பண்ணுது. சேஞ்சஸ் இந்த ஒரே விஷயத்தை தான் டினோட் பண்ணுது, அதனால மேக்ஸ் எஸ் ஃபார்ம்ல எழுது. அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஃபர்தர் தேவையில்ல, நம்ம சப்ஜெக்ட் பார்த்துட்டு அடுத்தது வந்து வேர்ப் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். எரர் பார்ட்ஸ் எங்க நம்மளுக்கு செகண்ட்ல இருக்கு முன்னாடி. Smartphone sales in the country grow at most threefold to over 44 million in 2013. அதாவது 2013ல வந்துட்டு வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. 2013 முடிஞ்சிடுச்சு, நம்மளுடைய ஆக்ஷனும் முடிக்கணும். இங்க க்ரோன்றது பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கிரீவ் பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். கம்ப்ளீட் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் எழுதணும். கம்ப்ளீட் பாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க வந்துட்டு கம்ப்ளீட் பாஸ்ட் தான் கொடுக்கணும். கிரீவ் GREW grow, grieve, grown. ஸோ V2 ஃபார்ம்ல எழுதணும் நம்ம. நெக்ஸ்ட் succeeding in the face of ongoing myriad challenges are requiring effective strategy and efficient execution of the same. அங்க வந்துட்டு என்ன requiring? ஸோ without helping form வந்திருக்கு. ஸோ வித்தவுட் ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தூக்கணும். சக்சீடிங் அப்படின்றது இங்க சிங்குலர் சப்ஜெக்ட். சக்சீடிங் இன் த ஃபேஸ் ஆஃப் ஆன்கோயிங் மைரைட் சேஞ்சஸ் இதெல்லாம் ஒன்று. சரிங்களா? இதுதான் சப்ஜெக்ட். ஸோ சக்சீடிங் சிங்குலர். அப்பனா இங்க நம்ம என்ன கொடுக்கணும்? ரெக்வயரிங் கிடையாது, requires effective strategies and efficient execution of the same. சரியா? So requires அப்படின்னு வரணும் நம்மளுக்கு. Error part lies on 2. Next, according to a survey of global prices of products that are comparable across countries, India is the cheapest major economy in the world. According to a survey of global prices of products that are அப்படின்னும்போது okay, that are comparable across countries, India is the cheapest major economy
in the world. No error. No need to correct anything. No error. Okay, next வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த வேர்டு இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மேலே பாருங்க ஆப்போசிட் ஆப்போசிட் இல்ல வந்துட்டு சேம் ஆர் ஆப்போசிட் கூடிய வேர்ட்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 4 vocabulary கொடுத்துருக்காங்க. 4மே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். 4மே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வரும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு சேம் மீனிங் இல்லைன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கக்கூடிய வேர்டை வந்துட்டு வேர்ட்ஸை வந்துட்டு பேர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பைண்டிங் ஸோ பைண்டிங்னா வந்துட்டு இங்க வந்து நம்ம புக் பைண்டிங் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா இன்னொரு பைண்டிங் வந்துட்டு cannot சேஞ்ச் சரிங்களா, கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்கு பைண்டிங் அப்படின்றத சொல்லலாம். irrevocable cannot change stable மாத்தவே முடியாது அதுக்கு வந்துட்டு irrevocable. அப்போ பைண்டிங் அண்ட் irrevocable both are similar meaning சரிங்களா. அடுத்தது கோட்டிங் சம்திங் relinquished what is the linguished கிடையாது relinquished லிங்குவிஷ்னா வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்க லிங்குவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. LINGUISH லிங்குவிஷ். ஆனா இங்க கியூ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரீலிங்குவிஷ் அப்படின்னு மீனிங் என்ன, கிவ் அப் சரிங்களா. இங்க வந்துட்டு ED ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருக்காங்க அதனால கேவ் அப் அப்படின்னு மீன் சரியா. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பேர் vocabulary பார்த்தீங்கன்னா A and B. நெக்ஸ்ட் பாலிஷ் எப்போ பண்ணுவோம்? ஸோ அன்வான்ட் திங் ரிமூவ் பண்ணிட்டேன்னா பாலிஷ் பண்ணும் சரிங்களா. இப்போ கோல்டு பாலிஷ் பண்றாங்க சரிங்களா. அப்போ எப்படி அன்வான்ட் திங்ஸ்லாம் எடுத்துட்டு பாலிஷ் பண்ணி நம்மளுக்கு கோல்டா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மெட்டலை கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ ரிமூவ் அன்வான்ட் திங் பாலிஷ். ஸ்டாசிஸ் இங்க சென்சார்ட் lopsided. What is the meaning for lopsided? lopsided நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. lopsided அதுக்கு வந்துட்டு என்னது லோயர் தேன் ஒன் சைடு சரிங்களா. அதாவது lopsided ரொம்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தராசுல வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கீழே இறங்கி இருக்குல்ல. ஸோ அதை வந்துட்டு நம்ம லோயர் தென் ஒன் சைடு சரிங்களா. அவ்வளவுதான். இங்க வந்து தராசுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. பேலன்ஸ் அது பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு வந்து lopsided அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. அது கிடையாது. சென்சார்டு என்ன பண்ணுவாங்க, சென்சார் பண்ணிட்டாங்க மூவின்னும் போது ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ் கட் பண்ணிட்டாங்க சரிங்களா. மூவில வந்துட்டு ரிமூவ் அன்வான்ட் திங் கட் பண்ணிட்டாங்க. அப்போ பாலிஷ் அண்ட் சென்சார்டு எடுத்துக்கலாமா. பாலிஷ் அண்ட் சென்சார்ட் அதுதான் பேர். இப்போ ஸ்டாட்டிஸ் அதுக்கு மீனிங் என்ன, அதாவது வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் இல்ல ஸ்டாட்டிஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன்ஆக்டிவ். அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன்ஆக்டிவ் தேக்கம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. எதுவுமே மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படியே இருக்கு, ஆக்டிவேஷன் எதுவுமே நடக்கல, அதுக்கு வந்துட்டு தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ irrelevant word here. அங்க lopsided lower than other அப்படின்றது lopsided அப்படின்றத சொல்லும். ஸோ இங்க polished and censored similar meaning. அதுக்கு வந்துட்டு A and C நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே adverse compel sudden. adverse அப்படின்னா harmful or unfavorable condition. harmful or unfavorable அதுக்கு வந்துட்டு adverse அப்படின்னு சொல்லுவோம். compelled ஸோ compelling forcing அப்படின்றதுக்கு நம்ம compelling சொல்லலாம். அடுத்தது important கண்டிப்பா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்றதுக்கு compelling அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ட்ரைவல்ன்றது அன்இம்பார்ட்டன்ட் தேவையில்லாத விஷயம் சரிங்களா. அன்இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு மீனிங் ஆப்போசிட் வருதா, மீனிங் ஆப்போசிட். ஸோ அதை எடுத்துக்கலாம். சடன்னா வந்து சடனான்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ கம்ப்ளிங் இங்க வந்து ட்ரைவல் அண்ட் இம்பார்ட்டன்ட் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் important. Yes, it is important, strong or force. So we can use compelling. So இது வந்துட்டு opposite meaning. இதனோட pair என்ன B and C.
B and C. Next. Okay. Exotic, novice, maneuver, ordinary. Exotic. Novice அப்படின்னா வந்துட்டு novice அதுக்கு மீனிங் நியூ கமர் ஆர் பிகினர். பிகினர் சொல்லுவாங்க. நோவிஸ்னா வந்துட்டு பிகினர். எக்ஸாட்டிக். எக்ஸாட்டிக் இதுக்கு மீனிங் வந்துட்டு என்ன சொல்லலாம்? ஓகே, ஃபாரின். எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி இதுக்கு வந்து எக்ஸாட்டிக், எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸாட்டிக் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ஆர் டிஃப்ரெண்ட் ஆர் ஃபாரின் ஐட்டம்ஸ், அதுதான் எக்ஸாட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றத சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றத ஞாபகம். சரிங்களா? அப்போ எக்ஸாட்டிக். நோவிக், நோவிஸ். நோவிஸ் மீனிங் என்ன சொன்ன? பிகினர் ஆர் நியூ கம்மர். அப்போ வந்துட்டு மேனவர். இப்போ எதை வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணலாம்? எஸ், டெல் மீ. ஸோ விச் வேர்ட் வி ஹாவ் டு மேட்ச்? ஸோ மேனவர் அதுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ஸோ மேனவர் அப்படின்னா வந்துட்டு ஆப்ரேஷன். ஸோ நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணணும். பை யூசிங் ஆர் பிளானிங் வி ஹாவ் டு டூ சம்திங். சரிங்களா? ஆப்ரேட் சம்திங், ஆப்ரேஷன் பை யூசிங் ஆர் ஸ்கில்ஸ். இதை வந்துட்டு இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ மேனவர் இட்ஸ் லைக் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பை யூசிங் ஆர் ஸ்கில். சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்துட்டு நம்ம வந்து நோவிக் அப்படின்றது பர்சன். சரிங்களா? பிகினர் அப்படின்னு. இங்க எக்ஸாட்டிக், எக்ஸ்ட்ராடினரி, ஸோ ஆர்டினரி. why don't we choose this? ஸோ ஆர்டினரி. அப்போ A and D is the pair. சரிங்களா? ஸோ A and D is the pair. Okay, then okay. வெக்கேட். வெக்கேட்னா காலி பண்ணு அப்படின்னு தெரியும். ப்ரிசர்வ். ப்ரிசர்வ்னா பதப்படுத்து. சரியும். எவாக்குவேட் வெளியேற்றுறது. ஸோ வெளியேற்றுறதுக்கும் எவாக்கேட் சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து வெளியேற்ற, மோர் ஆர் லெஸ் சேம் மீனிங். எவாக்கேட் வெளியேற்றுறது, இது வந்துட்டு வெக்கேட் காலி பண்றது, அதாவது ரெண்டர் சர்வ் பண்றது. அப்போ ஏ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏ அண்ட் சி அதுக்கு வந்துட்டு சிமிலர் மீனிங் கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மள? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஒரு கடியான டாபிக். சரியா? ஸோ நம்மளுக்கு பேசேஜ், பேசேஜ் ரீடிங், ஆர்சி. ஆர்சி வந்துட்டு ரொம்ப குட்டியா கேட்டிருக்காங்க போல இருக்கு, வந்துட்டே இருக்கேன். ஓகே ஃபைன். நான் இது பேசேஜ் இந்தியாஸ் எக்கானமிக் எக்கனாமிக் ஜேர்னி. ரொம்ப இந்தியாஸ், இந்தியாஸ் எக்கனாமிக் ஜேர்னி. சரியா? அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், பார்ப்போம். கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது மாதிரி பேசேஜ்லாம் எவ்வளோ பெரிய பேசேஜ் கேட்டால் தயவு செஞ்சு ஃபுல்லாக படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்கிம் த பேசேஜ். பேசேஜை ஸ்கிம் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிம் பண்ணணும். அதாவது ஓவர் வியூ கொடுக்கணும், அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி எப்படி ஒவ்வொரு பேசேஜ்லேயும் இருந்தோ நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். அதை வச்சு என்ன ஐடியா அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஆப்போசிட், சினோனிம்ஸ், ஆப்போசிட். ஸோ பேசேஜ் பேஸ்டு கொஷின். அடுத்தது சிமிலர் மீனிங் 2. மூணாவது வெயிட் கரோ. ஓகே 1 vocabulary based 1, passage based, vocabulary based 2, vocabulary based 3, passage based. அடுத்தது 4 vocabulary based, passage based. அடுத்தது 5 vocabulary based, 6 okay 7 8. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேசேஜ், அதுக்கப்புறமா இன்னொரு பேசேஜ் போயிட்டாங்க. சரிங்களா? ஒரு 6 நியர்லி 5 to 6 கொஷின் வெக்காபுலரி பேஸ்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை முடிஞ்சதுன்னா உங்களால தெரியும், எனக்கு வெக்காபுலரி தெரியும்னா அதை போயிட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுங்க. இல்லையா அந்த நியூ வெக்காபுலரி இருக்கிற இடத்துல எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே ஃபைன்.
இந்த பேசேஜ் படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வந்துட்டு வொக்காபுலரி பிளஸ் பேசேஜ் பேஸ்ட் டைரக்ட் கொஸ்டின் அப்படின்றப்போ அந்த டைரக்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அந்த வேர்டை வந்துட்டு லைட்டா எழுதி வச்சுக்கோங்க, இல்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. படிக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், அது நின்று அதுக்கப்புறமா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இது மாதிரி பெரிய பேசேஜ் இருந்ததுன்னா ரேண்டமா ரீட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தா டைம் இருக்காது. நம்ம எனக்கு மார்க்ஸ் கெயின் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஓவர்வியூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேசேஜ் ஃபுல்லா வந்து படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேசேஜ் இது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல நம்ம இது ஃபுல்லாவே படிங்க. ஸோ இது வரைக்கும் படிங்க. அடுத்தது இந்த பேசேஜ் எடுத்துக்கிட்டீங்களா? இந்த பேசேஜ் எடுக்கும்போது 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் படிக்கலாம்? ஓகே, இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் படிக்கலாம். இன்கேஸ் முடிஞ்சதுன்னா வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் எக்கானமி அப்படின்றத படிச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்தது அடுத்த பேசேஜ் எடுத்துக்கோங்க. அடுத்தது டியூரிங் அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து முடிகிற லைன் எது வரைக்கும் படிங்க. அப்படியே ரேண்டமா ஒரு ஓவர்வியூ கொடுங்க. கொடுத்துட்டு தே கொலாப்ஸ் பவர்ட்டியா இல்ல பிகாஸ் இந்தியன் எக்கானமி, ஸோ எதுல முடியுதோ அது வரைக்கும் படிங்க. இங்க வந்துட்டு ரெமிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால அதையும் சேர்த்து நம்ம படிச்சிடலாம். ஃபாஸ்டா படிக்கணும். அடுத்தது அட் த டைம் ஆஃப் இந்தியன் லீடர்ஸ் இது ஃபியூ லைன்ஸ் இங்க வரைக்கும் இருக்கு, ஃபுல் ஸ்டாப். அதனால இது வரைக்கும் நம்ம படிக்கணும். அதனால அடுத்தது அந்த பேசேஜ்ல இவ்வளவே போதும். அடுத்தது இது கேட்டிருக்காங்க, ஸோ இது போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால அந்த லைன் நீங்க படிச்சிருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் phase of growth came, so in the few lines ஒரு 4 லைன், அதாவது the last phase of growth came after growing information, அதுல இருந்து எங்க முடியுது ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க, அது முடிகிற வரைக்கும் படிங்க. ஓகே, சும்மா 2 லைன் போதும். சரியா? அடுத்தது the combination of foreign direct investment, இதுல இருந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கும் படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் அவ்வளவுதான். அடுத்தது இந்தியா லாஸ்ட் பேசேஜ், கண்டிப்பா இது ஃபுல்லா படிங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் படிக்க போறீங்க, லாஸ்ட் ஒரு 6 லைன்ஸ் தான், 5 to 6 லைன் இருக்கும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் போற வரைக்கும் படிச்சுட்டுனா நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கும், எல்லாமே அட்டன் பண்ணலாம். சரிங்களா? 10 கொஸ்டினுமே கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். சரி, பார்க்கலாமா? India's economic journey from an impoverished country to emerging global economy is an inspiring example for many developing nations. அதாவது இந்திய பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாவரிஸ்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூர் கண்டிஷன்ல இருந்தது இந்தியா. அதை வந்துட்டு இப்போ குளோபல் எக்கானமி, ஸோ உலகமயமாக்க ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட், இது ஒரு முன் உதாரணமா இருக்கு. மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குலாம் இந்தியா வந்துட்டு ஒரு முன் உதாரணமா இருக்கு. எதுலன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாஸ் எக்கனாமிக் வாயேஜ்னா என்ன? லாங் ஜேர்னி. சரிங்களா? ஸோ கிரேட் ஜேர்னி அப்படின்றது வந்துட்டு ஜேர்னின்றதே வந்துட்டு பெருசு, அதோட பெருசு வந்துட்டு voyage. It is essential to shed some light on India's political and economic history after 200 years of British rule. India became an independent sovereign nation in 1947. So வந்துட்டு before independent யார் பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. This newly born nation faced a number of issues as the Indian economy was set to slump due to factors like a minimal rate of illiteracy and horrific poverty, and yet India was transformed by its leaders into an emerging எக்கானமி. ஸோ இந்தியன், அதாவது அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லிட்ரஸி போதுமான அறிவு இல்லை, அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ மினிமம் ரேட் ஆஃப் லிட்ரஸி ரேட் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ எஜுகேஷன் லெவலில் ரொம்ப கம்மியாக தான், படித்தவங்களாம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஹாரிஃபிக் பாவர்ட்டி, ஸோ கடுமையான ஒரு பஞ்சத்தில், ஸோ ஏழ்மை நிலையில நம்ம இருந்தோம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இந்தியா வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு, நவ் இட் இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ எப்படி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டியூ டு சம் லீடர்ஸ், ஸோ பொலிட்டிக்கல் லீடர் மூலயமா நம்ம
இந்தியன் எக்கானமி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஃபுல்லாலாம் படிக்கல. To better understanding India's economic growth, its economic history should be divided into two phases. First 45 years after independence and the last 20 years as a free market during first 45. Okay. So, இங்க பாத்தீங்கன்னா to the better understanding Indian economic growth. இந்தியன் எக்கனாமிக் growth வந்துட்டு ரெண்டு டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 45 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் 45 இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 45 இயர்ஸ் எப்படி இருந்தது. ஓகே. அடுத்தது அண்ட் த லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆஸ் அ ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக் டியூரிங் 45 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 45 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் எக்கனாமி வாஸ் டிவைடட் இன்டு டூ டிஸ்டிங்க்ட் செக்மெண்ட்ஸ், பிரைவேட் அண்ட் பப்ளிக். இந்தியன் எக்கானமி வந்துட்டு பிரைவேட் பப்ளிக் செக்டரா வந்துட்டு பிரிச்சுட்டாங்க. The private sector owned and operates small to medium business and the industries and ground. Okay, no need. So next போலாமா, during 1990s. அடுத்த பேசேஜ்ல வந்து during early 1990s, 1990ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, India's economy began to worsen and faced problems like growing inflation. So growing inflation, unemployment. So எல்லாத்துலயும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. எப்போ 1990ஸ்ல. So growing inflation, unemployment and increased poverty. The collapse of the Soviet Union significantly impacted India's economy because the Soviets were India's major trading partners. Soviets வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சதுனால நம்ம நிறைய வந்துட்டு பாதிப்பை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர் அண்ட் கீ சப்ளையர் ஆஃப் லோ cost oil. As a result, India had to buy oil from free market. India was receiving huge remittance of, remittance is related to transaction of money, சரிங்களா, of foreign exchange from India working in the Middle East. எப்போ நடந்துச்சு, Middle East. But the Gulf were sent thousands of India. Now no need. At the time, Indian leaders took steps towards privatization and liberalization to reform இந்தியாஸ் எக்கானமி. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ கடுமையான வீழ்ச்சி இருக்கும்போது மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் இந்தியா, அதாவது என்னது இந்தியாஸ் எக்கானமி ரெஃபார்ம் அப்படின்னா வந்து பொருளாதார சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிரைவேடைசேஷன் நோக்கி பயணிச்சாங்க. லிபரலைசேஷன் அண்ட் ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரிலாக்ஸேஷன் இன் கவர்மெண்ட் செக்டர்ஸ் அண்ட் பிரைவேட் ஆஸ் வெல் அஸ் எனிதிங். ஸோ ஒரு சில ஏரியாலாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு, பொருளாதார சீரமைப்புக்காக இதை பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ரிஃபார்ம்ஸ் ஓப்பன்ட் தி டோர்ஸ் ஃபார் மல்டிநேஷனல் கார்பரேஷன். ஸோ அந்த வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்என்சிஸை வெல்கம் பண்ணாங்க. எம்என்சிஸ் மல்டிநேஷனல் கார்பரேஷன் வந்து இங்க வந்துட்டு பண்ணலாம், நீங்க வந்துட்டு பிசினஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஏன்னா வந்து நம்ம டெவலப் பண்ணணும் நம்ம நேஷன் அப்படின்றதுக்காக. சரிங்களா? பிஃபோர் 1991 ரிஃபார்ம்ஸ், ஃபாரின் ஈக்விட்டி ஓன் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 40% and the transform of technology was necessary to do business in India. So 40% 1991ல ஃபாரின் ஈக்விட்டி ஓனர் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ ஃபாரின் ஷேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் தான் இருந்தது. And the transfer of technology was necessary to do the business in India. So these barriers were removed from the foreign companies. So இந்த 40% தான் இருக்கணும் அப்படின்றது வந்து அதை வந்துட்டு முற்றிலும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு தடையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யார் ரிமூவ் பண்ணது? ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் நாங்க வந்து உள்ள வந்துட்டு நாங்க பிசினஸ் நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Many multinational corporations took advantage of India's new economic policies and increased their stakes to more than 51%. So 40% இல்ல, இப்போ வந்துட்டு more than 50% ஈக்விட்டி ஷேர் எல்லாம் வந்துட்டு இங்க பண்றாங்க. நீங்க என்ன பேரியர் வச்சுனா நாங்களால வந்துட்டு எம்என்சிஸ், அதாவது வெளிநாட்டு கம்பெனிலாம் உள்ள வந்துட்டு எங்களால பிசினஸ் பண்ண முடியாது, அதனால நான் மோர் தென் 51% நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டிங் இன் செவரல் ஃபோல்ட் இன்க்ரீசிங் ஃபாரின் எஃப்டிஐ. ஸோ இதனால என்னாச்சு, எம்என்சிஸ்லாம் வந்துட்டு டெவலப்மெண்ட் மோர் தென் 51% போனதுனால டெவலப்மெண்ட் எஃப்டிஐ வந்துட்டு அதிகரிச்சிச்சு. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நல்ல டெவலப்மெண்ட் 3 இயர்ஸ்ல காமிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்கு, ஐம் சாரி, ஸோ போயிட்டே இருக்கு. The last phase,
The last phase of growth came from growing information technology, ITs and service industry. போதும். So ITs வந்து develop ஆயிடுச்சு. MNC ITs அதை வந்து connect பண்ணி வச்சுக்கலாம். Okay. Next, the combination of FDI and expertise in information technology helped to produce thousands of new jobs. அந்த MNC வந்ததுனால தான், ITs வந்ததுனால தான் எல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட 1 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட்டட் க்ரோயிங் மிடில் கிளாஸ், ஓகே, இன்க்ரீஸ் டொமஸ்டிக் கன்சப்ஷன், ஓகே. ஸோ க்ரோயிங் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஜாயின் த கிளப் ஆஃப் trillion dollar economies, correct da. India joined the club of trillion dollar economies 6 years ago, and it will undoubtedly double in size to $2 trillion become because of $2 trillion because of economic reforms and urbanization in early 1990s. So பொருளாதார சீரமைப்பால தான். ஸோ 1990ஸ்ல அந்த வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆல தான் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கிறோம், அர்பனைசேஷன் நோக்கி பயணிக்கிறோம், அதாவது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்தியா ஜாயின்ட் ட்ரில்லியன்ஸ், அதாவது ட்ரில்லியன் எக்கனாமிஸ், ஸோ ட்ரில்லியன்ல இருந்து வந்துட்டு டபுளா ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? So next, but some numbers still remain disappointed. So urbanization தான் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, பட் some numbersன்றது some areas, some like urbanization இல்லாம வந்துட்டு rural areas அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Some numbers still remain disappointment. More than 40% live in little more than 100 per day, and more than 25% live below the national poverty line. Necessary step taking. Okay, இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஸோ லாஸ்ட் ஃபுல்லாக படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? more than 40% live on little more than 100 per day, and more than 25% live below the national poverty line. Necessary steps should be taken to reduce this inequality. அதாவது அர்பனைசேஷன்ல தான் வந்துட்டு எல்லாமே, சிட்டி சைட் தான் வந்து எல்லா ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கு. ஆனா இன்னும் ரூரல் ஏரியால பார்த்தனா ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. வளர்ந்துட்டோம்னு சொல்றோம், பட் அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இன்இக்வாலிட்டியை காமிக்காதீங்க. ஸோ என்னைக்கு வந்துட்டு ஒரு கிராமங்கள் பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள், அதனுடைய பர்சன்டேஜ் கம்மி ஆகுதோ, அவங்களும் வந்துட்டு முன்னுக்கு ஏறுறாங்களோ, முன்னுக்கு வராங்களோ, அப்பதான் வந்துட்டு ஒரு நல்ல கண்ட்ரி, ஒரு நல்ல எக்கானமி, நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ decreasing urbanization and increasing employment in small towns and village people living in rural areas should be. அதனால அந்த ரூரல் ஏரியாலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. should be focused upon because it is important to include the people who were left behind and ignored for 20 some years. Okay, fine. Live. ஸோ நம்ம வந்துட்டு give the priority for rural people also. இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குவாலிட்டி இருக்கணும். அர்பன் ஏரியாவில் மட்டும் டெவலப்மெண்ட் இல்லை, ரூரல் ஏரியாவும் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம், ஆன்சர் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் தி ஆப்போசிட் மீனிங் ஃபார் ஸ்லம்ப்? ஸ்லம்ப்னா என்னப்பா? ரெடியூஸ், சரிவு. சரிங்களா? சரிவு. பிளஞ்ச், பிளஞ்ச் இங்க வந்துட்டு ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. இந்த பிளஞ்ச், பிஎல்யூஎன்ஜி, பிளஞ்சும் வந்து சரிவு தான். சரிங்களா? டிக்ளைன், அப்ப ரெண்டும் சேம் மீனிங். ஸ்டாண்டர்ட், எக்ஸுபரேட், எக்ஸலரேட், வெளியேற்றம், ரெண்டுமே வந்துட்டு வெளியேற்றம். அசென்ட், வாட் இஸ் த மீனிங் ஃபார் அசென்ட்? ஸோ இது வந்து டிக்ரீஸ், சேம் மீனிங். கேட்டிருக்கிறது ஆப்போசிட். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஸோ இன்க்ரீஸ், 1 2 3 4 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ், அசென்ட்னா இன்க்ரீஸ். ஸோ வாட் இஸ் த ஆப்போசிட் மீனிங் ஃபார் ஸ்லம்ப்? ஹியர் அசென்ட். நெக்ஸ்ட், the government had to change its closed door economic policy. Government had to change its closed door economic policy. Okay. But the government had to share its sectors of trade with the rest of the world in order to survive the effect of worsen economy. So government had to change its closed door economic policy. Closed door economic policy சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் எங்க அப்படின்றது, the government had to share its secret
secret of trade with the rest of the world in order to survive the effect of worsened economy. The government had to allow foreign companies to set up shops in order to ensure economic stability. The government was self sufficient kadiyadu. So government did not want companies to sell product now. The government did not have an option but to ask for help from bodies like World Bank. No. So the answer is, அதாவது க்ளோஸ் பண்ணாதீங்க, நம்ம வந்துட்டு எஃப்டிஐ எம்என்சிஸ் உள்ள வந்தாதான் எக்கனாமிக் லெவல்ல டெவலப் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ க்ளோஸ் டோர் எக்கனாமிக் பாலிசியை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன அதை வெல்கம் பண்ணோம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் ஹேட் டு அலோவ் ஃபாரின் கம்பெனிஸ் டு செட் அப் ஷாப் இன் ஆர்டர் டு என்ஷூர் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அப்போதான் வந்துட்டு நம்ம பொருளாதார வளர்ச்சியை வந்துட்டு ஒரு தக்க வச்சுக்க முடியும்ன்றாங்க. ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஃபார் வாயேஜ்? இங்க மீனிங் தான் கேட்டிருக்காங்க. வாயேஜ் இட்ஸ் லைக் பிக் ஜேர்னி, சரிங்களா? லாங் ஜேர்னி, சாரி லாங் ஜேர்னி. ஸ்பேன் டைம், ஸ்பேஸ், ஸ்பேன், சரிங்களா? ஸோ அது எக்ஸ்பேண்ட். பிகினிங், டூர், நோ, ஜேர்னி. இட்ஸ் நாட் அ மிஷன், இட்ஸ் அ ஜேர்னி. Remittance relate to transaction of money. Okay, so requirement, sum of money. Procurement, neglect, maintenance. No. Next, according to the author, which of the following may be one of the reason for worsening Indian economy during 1990s? 1990sல இந்தியன் எக்கானமி வர்சானதுக்கு என்ன ரீசன்? One of the reason பாத்தீங்கன்னா, Indian government was unable to deal with problem like low literacy rate, high level of poverty and so on. The 5-year plan of economic development, India was mainly dependent on foreign exchange. The Indian country tried to tackle the number of problems at the same time: inflation, unemployment, poverty, while it was not economically equipped to do so. So the country, என்னப்பா ஆன்சர் இதுக்கு? The country was left in such deteriorated means தடை. So what is the answer for that? Right, நம்ம ஸ்கிம் பண்ணி படிச்சதுல இருந்தே வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். So tell me. The country tried to tackle a number of problems at same time. It may be the answer. So confirm that. The country tried to tackle a number of problems at the same time. So நம்ம என்ன சொன்னோம்? 1990s அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா the country tried to tackle a number of problems, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து at the same time, ஒரே சமயத்தில் வந்துச்சு. லைக் இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, while it was economically equipped to do so. சரிங்களா? ஸோ நம்மளால பொருளாதார ரீதியா இதெல்லாம் வந்துட்டு நம்மள சஸ்டெயின் பண்ண முடியல, தத்தளிச்சோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன் at the time of during 1990s. Next, opposite for ally. Ally, your friend, உங்கள் நண்பன். அலாவுதீன், ஷார்ட் ஃபார்ம் ally, friend ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ally, அசோசியேட்டட், ரெஸ்கியூ, சர்வைவர். இங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட். ஸோ அட்வர்சரி, அட்வர்சரின்றது ஆப்பனன்ட், சரிங்களா? ஆப்பனன்ட் எதிராளி, சரிங்களா? ஆலி அப்படின்றது ஃப்ரெண்ட், ஆப்பனன்ட் adversary, enemy. So that is the opposite for ally. Next, what does the author mean by the state transfer of technology was necessary? So transfer of intellectual property, no, it was compulsory to transfer computer, electronics and goods. It was a legal obligation disclosure to the business in India required the transfer of necessary infrastructure as India was not equipped to. It was meant to employ more number of people of Indian origin in the
So again, come again. So transfer of technology அப்படின்னா என்ன? ஸோ மேலே கொடுத்துருப்பாங்களே transfer of technology. Transfer of technology. So was necessary. So before 1991 reform, foreign equity ownership was restricted to 40% and the transfer of technology was necessary to do business in India. To do business in India. This barrier was removed for foreign companies. Foreign companiesக்கு வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்பதான் ஃபாரினர்ஸ் வந்துட்டு நாங்களால பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. So this barrier was many multinational corporations took advantage of India's new economic policy and increased their stake to more than 51% in there. இது படிச்சாச்சு இல்லையா நம்ம? So 3 years. So பார்க்கலாம். Transfer of intellectual property, that is information of property technical details. Now it was compulsory to transfer computer, electronic and other goods from the country which proposed to do business to India. It was compulsory to transfer computers, electronics and other goods from the countries which proposed to do business to India. இது கரெக்ட் தானே? There was a legal obligation. Disclose the business expansion plan and expect. So it may not come. So next, business in India requires. So maybe 2 is the answer for this. 2 is the answer for this question. So compulsory, it was compulsory to transfer அப்படின்றதோட நம்ம வந்துட்டு அங்க வந்துட்டு MNCs all are technological ITs or startup in our country, அதுதான் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? Next, which of the following is true as per the passage? Since independence the government has never focused in resources. No. Post 19 இங்க true என்ன? Post 1991 government focused on small to medium business. Post 1991 அப்புறம் வந்துட்டு small to medium business and transfer all the other business like transportation, communication. No. Post independent for more than 40 years to ownership of foreign companies to produce that manufacture and sold in India. So அதுதான் correct. Post independence for, okay, so post independence for more than 40 years the ownership of foreign, okay, more than 40, okay, first 45 years கிடையாது. So 3 is the right answer. 3 தான் வந்துட்டு இங்க கரெக்டா இருக்கு. சரிங்களா? இங்க 4th மட்டும் செக் பண்ணிக்கலாம். Post independence for more than 40 years அப்படின்னா post independence for more than first 45 years கிடையாது. first 45 yearsல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல. அப்போ வந்துட்டு இங்க சொல்லியிருக்கிறது post independence for more than 40 years the ownership companies, foreign companies to produce, manufacture and sold in India. எல்லாம் வந்துட்டு இந்தியாக்கு, அதாவது ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து விற்றாங்க இல்லையா? ஸோ அதை சொல்றாங்க. 3 is the right answer. According to the passage, which amongst the following can be about the impact of foreign companies on Indian economy? Due to foreign involvement in India market, India turned into a huge for information technology and outsourcing by West firms. Okay. There was a rise in the number of people earning enough money to have a substantial amount of money at their disposal. Okay. Foreign direct investment of India increased enormous in 3 years. C is the right answer. But FDI, அதாவது foreign companies வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க? Due to foreign investment in Indian market turns into hub for IT. hubனா என்ன வந்துட்டு இடம், ஐடிக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் மாதிரி அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். there are rise in number of people earning enough money. நிறைய பேர் வந்து அதான் சொன்னல, 1000 ரூபாய் கூட 1 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க
about 3 FDI of India increased enormous amount in 3 yearsல வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் காமிச்சாங்க. All A, B and C. So next, according to the passage, which of the following can be said about the economic reforms of 1991? Yes. Post reforms, multinational companies could claim more than 50% share, more than 50% shareholder in an Indian company. Okay. Post reforms, rules regarding the private sector company become more stringent. Stringent na கஞ்சித்தனமா இருந்தாங்களா? Post reform, government was open to outsourcing several services and function to private firms. சியும் வந்துட்டு கரெக்ட் தான். இங்க வந்து post the reforms, the rules regarding the private sector become more stringent லாம் கிடையாது. as they occupied more than 50% ஷேர் இருக்குன்னு சொன்னது கரெக்ட் தான். அடுத்தது வந்துட்டு fund to private firms எல்லாம் நிறைய வந்துட்டு was open to outsourcing நிறைய வந்துட்டு வந்துருச்சுன்றது. அப்போ A and C. True. According to the பார்க்கலாம். எது true according to the passage? Companies prefer to employ people who possess creativity and imagination. Company prefers employ people who possess creativity and imagination. There are a few who still do not advocate the use of social media. என்னப்பா இது MIE வேற வந்துட்டோமா? So என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். This is new passage. So அந்த பேசேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பேசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. irrelevant கொஸ்டினேன்னு பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது பார்க்கலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேசேஜ் பேஸ்ட். இதுவும் நம்ம ஸ்கிம் பண்ணி தான் படிக்க போறோம். which of the following is true? பேசேஜ்ல எது உண்மை? அடுத்தது ஆப்போசிட் டு proliferation, பெருக்கம்னு அர்த்தம். proliferation தான். அடுத்தது the hole in the wall experiment. hole in the wall அப்படின்னா என்ன? which of the following paradigm shift in education? paradigm great shift in education என்ன? அடுத்தது same meaning for tailored. அடுத்தது spawned என்ன meaning? opposite for collaborative. next, title, most appropriate title. அடுத்தது in India dash a computer. So is or the method through teachers utilize social media. So that's all about the passage. அடுத்தது filler வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம 76 yes journey, Indian economic journey in a nude. Okay, fine. பார்க்கலாமா? In a New Delhi slum, a strange object suddenly appears. நியூ டெல்லி ஸ்லம் ஏரியால ஒரு நியூ ஆப்ஜெக்ட் சடனா அப்பியர் ஆச்சான். carried into a wall. சரிங்களா? அதை வந்துட்டு வால்க்கு கொண்டு போனாங்க. encased in concrete and protected by pixicates. It's something that the curious and excited gaggling சிரிக்கிறது. சரிங்களா? gaggle of children surrounding it has never seen before. என்ன இது புதுசா இருக்கு? ஒரு டிவி மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து வால்ல மாட்டுறாங்க. இது புதுசா இருக்கே அப்படின்னு பசங்களாம் வந்துட்டு ஒரே ஜாய்ஃபுல்லா வந்துட்டு பாக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது முன்னாடி பார்த்ததே இல்லையே, ஒரே கியூரியாசிட்டியோட பாக்குறாங்க. it to you and me, it's one of the most common everyday item that is a computer. ஸோ அந்த ஒரு கேட்ஜெட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் தான் அந்த ஐட்டம் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ட்ரோடக்ஷன் எங்க? டெல்லியில இருக்கிற ஒரு ஸ்லம் சரி ஏரியால வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்து வால்ல மாட்டுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க? The children who know English, they don't have the knowledge of English.
that kind of children, and haven't received any formal school education quickly begin playing with the machine, and within days they are learning English, browsing the internet and teaching each other what they discovered. So அதாவது அங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத சில்ட்ரன் அவங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த வந்து டெக்னாலஜியை கத்துக்கிறாங்க. கம்ப்யூட்டர் மூலமா விளையாடுறாங்க, ஃபாஸ்டா வந்துட்டு கத்துக்கிறாங்க, அதை விளையாடுறாங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்போது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாவே நம்ம எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா கத்துக்கலாம். சரியா? சோ அத வந்துட்டு வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடி கத்துக்கிறாங்க. அது மூலமாவே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிச்சு இங்கிலீஷ வந்துட்டு கத்துக்கிறாங்க. அடுத்தது அவங்க வந்துட்டு இங்க பாருடா, இது போனா வந்து இதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்க கத்துக்கிறது மட்டும் இல்ல, நம்ம சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டப்டு த ஹோல் இன் த வால். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, த ஹோல் இன் த வால் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நம்ம வந்துட்டு ஹோல் இன் த வால் அப்படின்றத ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க, அது பேர். சரிங்களா? occurrence back in 1999 and was the brainchild of a chief scientist at NUT. So it was repeated in village and slums across India, and each time it yielded results that were too good to be true. அப்போ சில்ட்ரன் இடையே வந்துட்டு என்ன இது எது சர்ச் பண்ணாலும் நம்மளுக்கு கொடுக்குது, கேம்ஸ்லாம் விளையாடலாம் அப்படின்னும் போது ஓவரால் வில்லேஜஸ் அக்ராஸ் இந்தியன் வில்லேஜஸ், ஸ்லம் ஏரியாஸ், ஸோ எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இந்த இந்த டெக்னாலஜி வந்துட்டு ரீச் ஆகுது, அதாவது கம்ப்யூட்டரை ரீச் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை குட் ரிசல்ட்டாகவும் கொடுக்குறாங்க, குட் ரிசல்ட்டும் வருது. கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் அது கத்துக்கிறது நல்ல விஷயம். த ப்ரோக்ராம் சக்சஸ் ஸ்பேண்ட் மீன்ஸ் produced or released அப்படின்னு அர்த்தம். ஸ்பேண்ட் a major venture called hole in the wall education limited. ஸோ அதனால வந்துட்டு hole in the wall அப்படின்றதே ஒரு நேமே வச்சுட்டாங்க கம்பெனிக்கு. சரியா? in 2021, which has since impacted hundreds of thousands of children across India and Africa. So India and African countries-ல பாத்தீங்கன்னா hundreds and thousands of children வந்துட்டு கம்ப்யூட்டர் கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க, கம்ப்யூட்டர்ல நிறைய ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ சர்ஃப் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயத்த கத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. எப்போ? 2001. On a wider scale, the scientist experiment triggered a new innovation learning concept known as minimally invasive education. அதாவது ஸோ கம்ப்யூட்டர் வந்ததுனால ஸோ நியூ மெத்தட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமலி இன்வேசிவ் எஜுகேஷன்ன்றதை வைக்கிறாங்க, MIE, which shows that children will collaborate to learn and learn to collaborate even in the most challenging environment. அதாவது கடுமையான சுச்சுவேஷன்லயும் எப்படி கத்துக்கலாம் அப்படின்றத எது சொல்லுது, எந்த டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குது? MIE சொல்லிக் கொடுக்குது அப்படின்றத சொல்றாங்க. which shows the children will collaborate. அவங்களுக்கு கூட எப்படி கொலாபரேஷன் வச்சுக்கலாம்? கொலாபரேஷன்னா என்ன? ஸோ ஒருத்தவங்க கூட்டமைப்பு. சரிங்களா? டு லேர்ன் கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எப்படி வந்துட்டு சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்லயும் சர்வைவ் பண்றது அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது. அண்ட் ஆஸ் டெக்னாலஜி has advanced substantially since the original hole in the wall experiment over 14 years ago, we are seeing collaborative learning spread across education world. Now, next. The education sector in the middle of a paradigm shift from one size fit all factor approach to more tailored learning. Tailored learningனா வந்துட்டு டெய்லர் கிடையாதுங்க, இங்க வந்துட்டு அங்க பார்க்கலாம். சரிங்களா? அது கொஸ்டினா தான் இங்க கேட்டிருக்காங்க. vocabulary ஆப்போசிட்டா மீனிங்னு தெரியல, பாப்போம். the question is why now, although the world's population continue to rise, the fertility rate, especially in development countries, decrease the parents with a few children and more resources now. So although world population continue to rise, the fertility rate
அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ரேட் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரேட்ல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எதுல ஃபெர்டிலிட்டி ரேட்ல அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. எதுல காட்டணுமோ இல்லையோ ஃபெர்டிலிட்டி ரேட்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் decreasing parents with a few children and more resources now. ஸோ எப்படி காட்டியிருக்காங்க? பேரண்ட்ஸ் கம்மியா இருக்கு, with few children and more resources now. Yes, want the education system to conform the child, not the other around. More advanced technology if fundamentally changing our relationship to information. Children are now surrounded by answers with Google and other all. ஸோ ஓகே, டெக்னாலஜி வந்ததுல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பே கம்மியாச்சு. எல்லாமே பேசுறது ஃபுல்லா வந்து எப்படி பேசுறோம், பக்கத்திலே இருந்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சு தான் பேசுறோம். ஸோ பக்கத்திலே இருந்து நேரா போய் விஷ் பண்றதுக்கு பதிலாக எல்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக்ல கை தட்டுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் கம்மியாயிடுச்சு, அப்படிதானே? இன்ட்ராக்ஷன் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு விஷயமா இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் எனஃப். The proliferation of mobile devices and social network. ஸோ இப்பதான் சொல்லி முடிக்கலாம், மறுபடியும் சோஷியல் மீடியாக்கு வந்துட்டாங்க. ஸோ பெருக்கம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ proliferation அப்படின்னா பெருக்கம். ஓகே, so the proliferation of mobile devices and the social network is leading to entirely new way of learning. ஸோ நம்மளுக்கு நிறைய வந்துட்டு நியூ ஆப் லேர்னிங் எல்லாம் வந்துட்டு நிறைய ஆப் மூலயமா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்துட்டு ஆப் மூலயமா ஆன்லைன் மூலயமா படிச்சுட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் unprecedentedly number of technical tools are available. மறுபடியும் அதே சொல்றாங்க, சோஷியல் மீடியா. ஸோ லாஸ்ட் முடிச்சிருவோம். சோஷியல் மீடியா has its detractors, but the medium does have its uses too. டிட்ராக்டர்ஸ்னா என்னப்பா? ஸோ சோஷியல் மீடியா அது ஒரு வந்துட்டு என்னது, ஒரு வகையில அது நம்மளுக்கு கேடு விளைக்கிறதா இருந்தாலும், பட் த மீடியம் டஸ் ஹாவ் இட்ஸ் யூஸ் டு அண்ட் டீச்சர்ஸ் ஆர் பிகினிங் டு harness its power. According to the survey, 65 of teachers create and upload videos to YouTube for classrooms like us. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், 65% ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ நிறைய பேர் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஓன் அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூடியூப் சேனல், இப்போ டீச்சராக இருக்கிறாங்கன்னா கிளாஸஸ் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்தது, ஒரு வகையில நம்மளுக்கு வந்து கெடுதல் கொடுத்தாலும் ஒரு வகையில் தான், 1% தான் நம்மளுக்கு கெடுதல் வச்சுக்கலாம். அது எந்த விதத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது இருக்கு, சரிங்களா? நிறைய வந்துட்டு அட்வான்டேஜ் தான். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஆன்லைன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். என்ன இருந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்மளுடைய என்னது ஜேர்னியை கன்டினியூ பண்ணும், அச்சீவ் பண்ற வரைக்கும் போது டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம ஒரு சில காரணத்துக்காக நம்ம அது வேணாம் அப்படின்றத சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ அதனுடைய இம்பாக்டும் சொல்லியிருக்காங்க இங்க. அப்படின்னா என்ன, டிட்ராக்டர் அப்படின்னா இம்பாக்டையும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது மட்டும் காரணம் இல்லை, நிறைய வந்து டெவலப்மெண்ட், நிறைய வந்து அட்வான்டேஜ் தான் அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட், but also proved to be controlled, introduced to social network for kids. By introducing these at a young age, teachers are able to develop the habit of mind that are essential for students to be good digital citizens. So teachers, with the help of teachers, ஒரு good டெக்னிக்கல் டிஜிட்டல் சிட்டிசன்ஸையும், அதாவது ஆன்லைன் மூலயமாவும் நம்ம வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. These also give teachers that ability to measure performance in real time and adapt instruction accordingly. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட், நல்ல ரூல்ஸை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு நல்ல சோர்ஸ், நல்ல வேயா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் டெக்னாலஜி இஸ் இன் ஜஸ்ட் மேக்கிங் இட்ஸ் மார்க் இன் தி கொலாபரேட்டிவ் லேர்னிங் ஃபீல்ட், அ கான்செப்ட் நோன் ஆஸ் அடாப்டிவ் லேர்னிங். ஸோ அடாப்டிவ் லேர்னிங் சொல்றாங்க. ஆல்சோ பூஸ்ட் இட்ஸ் ஓன் ஜென்ரல் அமேசிங் டெக் டூல். ஃபைனலா வந்துட்டு ஒரு அமேசிங் டெக்னிக்கல் டூலா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் எது, கம்ப்யூட்டர், த்ரூ கம்ப்யூட்டர். ஸோ ஸ்டார்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த பாஸ்ட் டில் நவ், சரிங்களா? அதை பத்தி தான் ஃபுல்லா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ, இதுல வந்துட்டு எது உண்மை
Companies prefer to employ people who possess creativity and imagination. They are a few who still do not advocate the use of social media. ஸோ அதானே ஒரு பாதிப்பு. ஒரு சிலர்லாம் வந்துட்டு எனக்கா நான் ஃபேஸ்புக்ல இல்லை, நான் ட்விட்டர்ல இல்லை, இன்ஸ்டாகிராம்ல இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ நீ ஆளே இல்லைன்னுடுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும், நானும் இருக்கிறேன் அப்படின்றத காட்டணும். அதேவா வேலையா இருக்கக்கூடாது. ஸோ அதை பற்றியும் இம்பாக்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, ஒரு லைன் படித்தோம். ஸோ அதனால அதை பற்றியும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ட்ரூ. த்ரூ தி கான்செப்ட் ஆஃப் எம்ஐஇ இட் வாஸ் MI மூலமா வந்துட்டு பாசிட்டிவ் தான். பட் இங்க என்ன சொல்லிருக்காங்க, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் தட் சில்ட்ரன் குட் லேர்ன் த்ரூ இன்ட்ராக்ஷன் வித் ஒன் another ஈவன் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ ட்ரூ தானே. அப்போ பி சியும் தான் உண்மை. ஸோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லயும் MI மூலயமா வந்துட்டு பசங்க சர்வை பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிடையாது, பி அண்ட் சி. சாரி, பி அண்ட் சி. நெக்ஸ்ட், ஆப்போசிட் டு ப்ராலிஃபரேஷன். ப்ரொலிஃபரேஷன்னா வந்து இன்க்ரீசிங் நம்பர், அதுக்கு வந்துட்டு பெருக்கம். ஃபாஸ்ட் ராபிட் இன்க்ரீசிங் நம்பர், பெருக்கம்னு அர்த்தம். சரியா? அடுத்தது ஆப்ளிட்டரேஷன், ஷார்ட்னிங், ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஷார்ட்னிங் எடுக்கலாமா, இங்க ஆப்போசிட் எடுத்திருக்காங்க. ஸோ அது பெருக்கம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதுல நம்ம வந்துட்டு இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஷார்ட்னிங்ன்றதை எடுத்துக்கலாமா இல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதை எடுத்துக்கலாமா? அக்குமுலேஷன், டோட்டல், எக்ஸ்ப்ளோசிவா, எக்ஸ்ப்ளோஷன் நோ, அக்குமுலேஷன் டோட்டல்னு அர்த்தம். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு டவுட் வந்து ஷார்ட்டனா இல்ல வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனா, இது ஆப்போசிட். இது வந்துட்டு ராபிட் இன்க்ரீசிங் நம்பர்னு சொல்லியாச்சு. ஷார்டன் அப்படின்னும் போது லென்தனிங், ஷார்ட்னிங் அப்படின்றத சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னும் போது n நம்பர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட், ஸோ லிமிட்டட் அப்படின்னு அர்த்தம். இங்க ஆக்சுவல் மீனிங் பாத்தீங்கன்னா லிமிட்டட். அப்போ நம்ம நாட் மோர் இன் அ ரெஸ்ட்ரிக்டட் வே அப்படின்னும் போது லிமிட்டட். ஸோ 3. From the passage, it can be inferred that the hole in the wall experiment was in fact a phenomenal success. So a phenomenal success, the hole in the wall. So development passage வந்து பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் காட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு இம்பாக்ட் பத்தி மட்டும் அவங்க சொல்லல. இல்ல வந்துட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர் கம்ப்யூட்டர், இல்ல பேன்ஸ் அண்ட் பூன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதை பத்தி சொல்லல. ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு டூல் தான் ஃபைனலா சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபினாமினல் சக்சஸ் அப்படின்றது தான் இன்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஹோல் இன் த வால். அடுத்தது, which of the following reason for paradigm shift in education? ஸோ ஒரு நல்ல கிரேட் ஷிஃப்ட் இன் எஜுகேஷன் அப்படின்றது என்ன? ரைஸ் இன் வேர்ல்ட் பாப்புலேஷன், அக்சஸ் டு அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் via எஸ், parents have less children and more resources at their rise in world population. அதுவும் உண்மைதானே? ஸோ எல்லாமே வா. இல்ல வந்துட்டு தேர்ட் என்னப்பா சொல்லியிருக்காங்க, பேரண்ட்ஸ் ஹேவிங் லெஸ் சில்ட்ரன். இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே, பேரண்ட்ஸ் ஹேவிங் லெஸ் சில்ட்ரன் மோர் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோமே. எங்க படிச்சோம்? பேரண்ட்ஸ் ஹேவிங் லெஸ் சில்ட்ரன் and more resources at their disposal. So this comes under yes, fine, B and C பாப்போமா? So rise in world population கிடையாது. டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது ரீசன் ஃபார் த paradigm shift, கிரேட் ஷிஃப்ட் இன் எஜுகேஷன் எதுன்னு பண்ணா அக்சஸ் அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன், அது கரெக்ட். இங்க ஒரு பேசேஜ் பார்த்தோமே, parents have less children and more resources at their disposal. ஸோ எஜுகேஷன் வழியா பார்க்கும்போது, இருங்க ஒரு நிமிஷம், parents having, so although the world's population continue to rise, world population continue to rise, அப்ப rise in population எடுத்துக்கலாமா? To raise the fertility rate, especially in developed countries, is decreased parents, less parents with few children and more resources. Less parents, more resources. Parents have less children, more resources at their disposal.
So that is also there. More resources, few children. So all follows A B C. So எல்லாமே தான் வருது இங்க reason for A B C. So all இங்க இருக்கா 3. Next, same meaning for tailored. Tailored here, tailorனா ஸ்டிச் பண்ணுவாங்களே அந்த tailored இல்ல, இங்க வந்து customize that. If you want change something, so you can customize it. So minimal, no, customized is the meaning for tailored. Spanned, produced ன்னு சொன்னேன். Spanned இத வந்து previous paperல கூட இந்த meaning பார்த்தோம். Spanned means produced or released something. Spanned, produced. Next, opposite for collaborative, collaboration, mingle with everyone. So contradictor, solitary. Solitary meaning idle, single. So தனியா இருக்கிறது, அதுக்கு வந்து solitary. Opposite for collaborative. Next, okay. What is the suitable title for the passage? இதுக்கு suitable title என்ன கொடுக்கலாம்? Technology education through collaboration. Yes. Various use of technology, hole in the wall. Hole in the wallன்றது ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டாங்க. அதே வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து technologication through collaboration. சரிங்களா? Interaction among people. Okay. Technological process of India. No. Challenges. No. Technology education வரணும் through collaboration. First one. Dash. Cynicism na என்னப்பா? அதாவது which of the following elements has the author used in the first paragraph of the passage, that is in a new India a computer dash computer. Cynicism a computer அப்படின்னா இந்த உலகமே ஒரு selfish world அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர் வந்துட்டு cynicism. So, adulation. What is the meaning for adulation? Praise someone. So பாராட்டுறது, புகழ்றது, அதுக்கு வந்துட்டு adulation. So in a New Delhi, computer வந்தது, எல்லாம் வந்துட்டு பிரைஸ் பண்ணாங்க, புகழ்ந்தாங்க, கத்துறாங்கன்னு சொல்றாங்களே. So adulation a computer. Fanatism, it's like மதவெறி. சரியா? Mystery, மர்மமான முறையில இருக்கிறது. Mystery. Euphoria. Mystery, okay. Euphoria, what is the meaning for euphoria? So euphoria அதுக்கு பாத்தீங்கன்னா எஸ், பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ excited state of joy and happiness, right? So adulation is the answer for this. All are enjoyed the computer, prized the computer அப்படின்னும் போது adulation. Next, which of the following method through teachers utilize social media? Teachers make use of social media to introduce the students concept of social network. Yes. Teachers interact with students over. Yes. Teachers make use of YouTube to deliver their content in students. Yes, everything is there. So all A B C. So that's all about the passage. Next வந்து double filler சொல்லிருக்காங்க. Double filler என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம். A manager's job has changed. has அப்புறம் V3 form வரணும். has advanced far. advancedக்கும் farக்கும் தூரம் முன்ன. no match ஆகல. so gone far, ரொம்ப தூரம் போயிடுச்சு. beyond just getting the job done. so job முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க. manager jobs has gone far beyond just getting the job done to inspiring his team to commit and innovate on. இங்க on இங்க வரணும், அதுக்கப்புறம் dash on a regular basis. on a regular basis. Yes, that is true. Time basis, routine basis, no, regular basis. So 3 is the right answer. Students to staff ratio have declined significantly many institutes as a result of increased staff requirement. So student to increased staff requirement இருக்கும்போது decline வராது, improved
as a result of increased staff requirement and fallen students number. Yes, that is vice versa. So நம்ம வந்துட்டு to use பண்ணிக்கலாம். சரியா? Next, with more financial uncertainty, experts. Okay, பார்க்கலாம். Financial knowledge, financial loss. Thousands of people are flocking for guidance. Number of people are expecting guidance from knowledgeable person. Okay, with more financial uncertainty outcome, then even thousands of people are flocking to experts நோக்கி போறாங்க, அவங்கள நோக்கி போறாங்கன்ற போது expecting the guidance from the experts. So first one is the right answer. Financial knowledge to anyone, to loss, wantன்றது வராது. சரியா? experts. Next, it is only a matter of days. It is only a matter of accepting. No, it's only a matter of period. No, it's only a matter of time. அடுத்தது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆனாதான் அடுத்தது எடுக்கணும். Time before the stock market plunges by 50% or more according to several reputable experts. இந்த இடத்துல swells, what is the meaning for plunges? Yes, முன்னாடி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? What is the meaning for plunges? Plunge அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம். Go down. சரிங்களா? So stock before the stock market plunges, reduce by 50% or more according to the several reputable experts. So 4 is the right answer. Nothing inspires a team more than following, more than looking an energetic leader who is down the trench குழி, performing with the ditch. Trench na ditch in அர்த்தம். Performing with the standard that he determines. Now okay, he developed from his team, he deserves. இந்த present tenseல பேசிருக்காங்க. he க்கு அப்புறம் s formல deserves, improving. Than improving an energetic leader who is down in the trench, performing with the standard that he deserves from his team. Next என்னப்பா? Class test. Yes, closing the paper. Class test 10 questions. நம்ம என்ன பண்ண போறோம்? 4 lines படிச்சுட்டு என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சுட்டு அடுத்து டைரக்டா क्वेश्चनக்கு போயிடுவோம். Over the past couple of years, the government of India has about a paradigm shift in its approach to disaster management. The new approach from the conventional that develop cannot be sustainable. Disaster mitigation is built into the development process. ஸோ ஒரு அழிவுல இருந்து டெவலப்மெண்ட் நோக்கி எடுத்துட்டு போறாங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு நியூ அப்ரோச் ஃபாலோ பண்றாங்கன்னு இருக்காங்க. another stone of approach is that mitigation has to be multidisciplinary, all sectors. ஸோ நியூ அப்ரோச் இன் சம் செக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஏரியால டெவலப்மெண்ட் நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எனஃப். ஃபர்ஸ்ட், ஓவர் த பாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has helped. What is the meaning for helped? Brought, worked, created, set. Yes. What is the meaning for helped? H-A-R-P-E-D. Helped. So it's like persistent in work, persistency in work அப்படின்றத சொல்லலாமா? Yes. So persistent. அதுக்கு வந்துட்டு help அப்படின்னு சொல்லலாம். இங்க ஹாஸ்க்கு அப்புறம் V3 ஃபார்ம் ஹேப்டு அப்படின்றத கரெக்ட் தான். சரிங்களா? India has helped about a paradigm shift in its approach to disaster management. Disaster managementல ஒரு நியூ அப்ரோச் ஃபாலோ பண்றாங்க. ஸோ helped
Happed. Next, 92. The new approach from the conviction. The new approach from the conviction from the new approach states based germinates. Yes, the new approach germinates from the conviction. Next, germinates from the conviction 93. That development center cannot be sustainable cannot be sustainable unless sustainable once disaster mitigation is built into. Once sustainable அதோட நிறுத்திடுங்க. அடுத்தது எப்போ once disaster mitigation is built into development process. Once disaster mitigation is once வரணும். mitigation is built in process. அடுத்தது 94. Mitigation has to be multidisciplinary, all sectors. Multidisciplinary, crossing, encumbering, spanning all sectors. So expanding all sectors, crossing illa expanding, appo vandu 3 all sectors. அடுத்தது 95. The new policy also emanates from the belief that investment in mitigation are cost effective or more cost effective. So cost effective. 96. Disaster management an important role na. Okay, inga important place kuduthirukanga. Disaster management plays an important role அப்படினா okay, but occupies place ன்றதுனால இங்க நம்ம PLAYS place அப்படின்றத தூக்கணும். இடம்ன்றதுனால அங்க important place ன்றது disaster management occupies. So அத வந்துட்டு occupies தான் நம்ம கொடுக்கணும். occupies. இங்க வந்து play a role னா வந்துட்டு இந்த play எடுத்துக்கலாம். பட் இங்க வந்துட்டு ரோல் கொடுக்கல, place ன்னு இருக்கு. அதனால occupies an important place in the country's policy framework as it is poor at present and the underprivileged or the more affected on account of calamities. So எல்லா disaster management பத்தி சொல்லிருக்காங்க. அதுல நியூ டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. So more affected. So more ன்றதை யூஸ் பண்ணோம். More affected on account of calamities. So இதோட நிறுத்திடலாம். Next 98. So 98 எங்க இருக்கு? The expected input areas or intervention and agencies at the national, state and district levels have been and listed, have been assumed now, have been manipulated and listed. So andன்றதுனால ஒரு manipulate ஒரு calculation பண்ணிருக்காங்க. அப்புறமா listed. So எடுத்திருக்காங்க. ஒரு strategical report எடுத்திருக்கும் போது national, state and district level have been manipulated. 98 manipulated. அடுத்தது all our bodies under the government of India have been urged to develop the respective road maps. Urged. So they are urged to சொல்றணும். அடுத்தது finally therefore now a common strategy subjugating. What is the meaning for subjugating? So common strategy, therefore now a common strategy subjugating the action being taken by all the participating organization stakeholders. We have to common strategy அத வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கு அடிபணிய வேண்டும் போது subjugating தான் அங்க கரெக்டா இருக்கு. So அங்க action being taken by all the participant organization. So there is therefore now a common strategy subjugating. நம்ம அத பின்பற்றணும், ஃபாலோ பண்ணோம், அடிபணிய வேண்டும் போது subjugating is the right answer for the given passage, given question.
அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது மாதிரி நிறைய டஃப்பா, டிஃபிகல்ட்டா இல்லை ஈஸியா எப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.